மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று திரு கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பேசியது என்ன பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் மதிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரதான அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது ரைட் ஆஃப் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை என்றுதான் அர்த்தம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எதிர்காலமும் உண்டு. அது ஒரு பலமான அரசியல் கட்சி. அந்த கட்சியோடு தான் நாங்கள் 2004 பயணித்தோம். 2014 அவரோட பயணிக்கவில்லை. நான் தேர்தலில் 2 முறையும் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியால் தான் நான் வெற்றி பெற்றேன். அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த முறையும் அவர்களோடு தான் கூட்டணி வைத்தோம். கூட்டணி வைப்பதற்கு முன்பாக எங்கள் கட்சியில சிலருக்கு மாற்று கருத்து இருந்தது. சீட்டு கேட்கும் போது டிஎம்கே கிட்ட இன்னும் கூட சீட்டு வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. அந்த பேரம் நடக்கும்போது கூட கூட்டு வாங்கிட்டு வாங்க தான் சொன்னாங்க. சீட்டு நம்பர் வந்த அப்புறம் இந்தந்த சீட்டை கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. இந்தந்த சீட்டு வந்த அப்புறம் இவர்களுக்கெல்லாம் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் தான் சொன்னாங்க. அதனால இப்ப யாராவது நாங்க கூட்டணியே வேண்டாம், விருப்பம் எல்லாம் இருந்தோம்னு சொன்னா அதை தயவு செய்து நம்ப வேண்டாம். முழு மனதோடு சில கருத்துக்கள் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல விலகுறதுனால திராவிட முன்னேற்ற கழகம் என்னமோ ஆட்சி அமைக்கிற நிலையில இருந்து நாங்க அந்த 5 பேர் வெளியே வந்ததுனால அந்த ஆட்சியை இழந்திருந்தாங்கன்னா நீங்க முதுகுல குத்திட்டீங்கன்னு சொல்றது நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் நிலையிலே இல்ல. அவங்க ஆட்சி அமைக்கும் நிலையிலே இல்லாத பொழுது நாங்கள் வெளியே வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தனால முதுகுல குத்துன்னு சொல்ல முடியாது. மாநில அளவுல நாங்க போட்டியாளர்களா இருந்தாலும் நாங்க பாராளுமன்றத்துல கூட்டாளியா இருக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சியோட நாங்க கேரளால போட்டியிடுறோம். ஆனா பார்லிமெண்ட்ல ஒன்னதானே இருக்கோம். மம்தா பானர்ஜியோட நாங்க பெங்கால்ல போட்டியிடுறோம். பார்லிமெண்ட்ல ஒன்னதானே இருக்கோம். அதனால இன்னைக்கு வேணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கள் மேல கொஞ்சம் கசப்பு இருக்கலாம். நான் உங்களுக்கு அந்த கசப்பு இல்லைன்னு நான் சொல்லல, கசப்பு இருக்கலாம். ஆனா தேசிய அரசியல் வரும்பொழுது நாங்கள் இந்த மாநிலத்துல போட்டியிட்டாலும் தேசிய அளவுல ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரைட். மாநில அளவில் பிரச்சனை இருந்தாலும் தேசிய அளவில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திரு கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.